அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். ஒரு கையில் கட்டைப்பையையும் மறு கையில் மகளையும் பிடித்தபடி கடை தெருவுக்குள் நுழைந்தாள் பவித்ரா. அடுத்த நாள் வரப்போகும் மகளின் பிறந்த நாளுக்கு ஆடை எடுக்க காரியத்தில் மட்டும் கண்ணாக ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வாரம் முன்ன எடுக்க வந்திருந்தால் நிதானமாக எடுத்திருக்கலாம் என்று முணங்கியபடி இருவரும் வேறு கடைக்குள் நுழைந்தனர். விழா காலம் இல்லாததால் கூட்ட நெரிசல் இல்லாதது கொஞ்சம் நிம்மதியை தந்தது. கடை முழுவதும் தொங்கிக் கொண்டிருந்த ஹேங்கரில் ஆளுக்கு ஒரு பக்கம் அவர்களுக்கு பிடித்த ஆடைகளை தேர்ந்தெடுத்து கொண்டிருந்தார்கள். பவி என்று திடீரென யாரோ கூப்பிடுவது போல் குரல் கேட்டது பவித்ராவிற்கு. வேகமாக திரும்பி அங்கிருந்த மனித முகங்களை துளாவியதில் அவள் வயதில் ஒரு பெண் நின்றிருப்பதை கண்டாள். பக்கத்தில் வளர்ந்த பிள்ளைகள் நின்றிருந்தனர். பவித்ராவிற்கு சட்டென்று அவர்களை அடையாளம் தெரியவில்லை. பவி, என்னை அடையாளம் தெரியலையா? நான் தான் ஷியாமி. சிரித்தபடி வேகமாக வந்து அணைத்து கொண்டாள். அவள் அணைத்ததில் உள்ள நெருக்கம் அவளுக்கு நொடி பொழுதில் அவள் நினைவு அடுக்குகளில் ஷியாமியை தேடி எடுக்க வைத்தது. முக பளபளப்பும் மேற்கத்திய பாணியில் இருந்த சிகை அலங்காரமும் ஷியாமியை அவளுக்கு அடையாளம் காண முடியவில்லை. ஷியாமியை பார்த்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? அவள் எங்கு இருக்கிறாள், நன்றாக இருக்கிறாளா என எதுவும் தெரியாமல், யாரிடமும் விசாரிக்கவும் முடியாமல் சமூக வலைதளங்களில் தேடி பார்த்து ஓய்ந்து போனவளுக்கு இன்று கண்முன் பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. 20 வருடங்களுக்கு பின் பார்த்தாலும் அவர்களது நட்பின் ஆழம் எளிதாக ஒரே அலைவரிசைக்குள் நிறுத்தியது. பவித்ராவும் ஷியாமி என்றபடி அவளை கட்டி கொண்டாள். பரஸ்பரம் தங்கள் பிள்ளைகளை அறிமுகம் செய்துவிட்டு தங்களது திருமண வாழ்க்கையை பற்றி பேசியபடி கடையை விட்டு வெளியேறி தெருவில் நடந்தனர். தன் கணவன் அமெரிக்காவில் பணிபுரிவதாகவும் சில வருடங்கள் அவர்களும் அமெரிக்காவில் வசித்ததாகவும் வயதான அவர்களின் தாய் தந்தையை பார்க்கும் பொருட்டு இவர்கள் மட்டும் இந்தியா வந்த கதையை சொன்னாள். அவர்களுக்குள் பேசிக்கொண்டாலும் பவித்ராவின் மனம் மட்டும் ஒரு சுழலுக்குள் மாட்டிக்கொண்ட அவஸ்தையை அனுபவித்தது. தோழியிடம் கேட்க பல கேள்விகள் முட்டி மோதிக்கொண்டாலும் ஏதும் கேட்க நான் எழவில்லை. ஷியாமியின் பூரிப்பான முகம் பவிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஷியாமி மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்ற நிம்மதியே பவித்ராவிற்கு போதுமானதாக இருந்தது. மேலும் முடிந்து போன தேவையற்ற விஷயங்களை கேள்விகளாக கேட்டு இன்றைய மகிழ்ச்சியை ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் பவித்ராவை அமைதிப்படுத்தியது. பக்கத்தில் உள்ள உணவகத்தில் இரவு உணவை முடித்து கொண்டு இருவரின் கைபேசி எண்ணையும் குறித்து கொண்டு விடை பெற்றனர். திரும்பி நடக்கையில் பவித்ரா ஏதோ மன உந்துதலில் அம்மா எப்படி இருக்காங்க ஷியாமி என்று கேட்டே விட்டாள். அம்மாவும் சென்னையில தான் இருக்காங்க பவி. உன்னை பார்த்ததே அம்மாட்ட சொல்றேன், நீ வீட்டுக்கு வா, அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ஆனால் பவித்ராவிற்கு தான் வீடு வந்து சேருவதற்குள் அவர்களின் சிறு வயது நட்பும் பிரிவும் ஞாபகங்களில் அலைமோதி தடுமாற்றத்தை கொடுத்தது. கொண்டாட்டமும் குதூகலமும் நிறைந்திருந்த பள்ளி பருவ வாழ்வில் திடீரென்று துரோகமும் குற்ற உணர்வும் எப்படி தன் வாழ்வின் இடையில் புகுந்து இன்று வரை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது என்பது அவள் முகத்திற்கு முன் நிழலாடியது. பவித்ராவும் ஷியாமியும் 12ஆம் வகுப்பு ஒரே பள்ளியில் தான் படித்து கொண்டிருந்தார்கள். பவித்ராவின் வீட்டுக்கு 2 தெரு தள்ளிதான் ஷியாமி வீடு இருக்கிறது. தினமும் அவளும் ஷியாமியும் சேர்ந்துதான் பள்ளிக்கு செல்வார்கள். யாராவது ஒருவர் விடுமுறை எடுத்தால் மட்டுமே தனியாக செல்வார்கள். இல்லை என்றால் இருவரும் தனியே பள்ளிக்கு சென்றதில்லை. பவித்ரா வீட்டிலிருந்து பள்ளி நடக்கும் தூரம் தான் இருக்கும். 5 நிமிட நடையில் சென்றுவிட முடிகிற பள்ளிக்கு அரட்டை அடித்தபடி அரை மணி நேரம் ஆக்குவார்கள். இடையில் வேறு சில தோழிகளும் இணைந்து கொள்வார்கள். அன்று காலை ரேடியோவில் கேட்ட சினிமா பாடல்களில் இருந்து வகுப்பில் நடந்த விஷயங்கள் வரை பேசிக்கொண்டே செல்வது அவர்களின் வழக்கம். பள்ளி செல்லும் பாதையின் ஓரத்தில் இருக்கும் பேப்பர் பூக்களை பறித்து அதை ஒருவர் மீது ஒருவர் தூக்கி போட்டு விளையாடி கொண்டும் தெருவில் ஓடி பிடித்து விளையாடுவதுமாக பள்ளி போய் சேர 1 மணி நேரம் ஆகும். ஒரே பள்ளியில் படித்தாலும் இருவரும் வேறு வேறு பாடப்பிரிவு என்பதால் பள்ளி சென்றதும் இருவரும் பிரிந்து அவரவர் வகுப்புக்கு சென்று விடுவார்கள். மாலையும் அதே போல் அரட்டை அடித்தபடியே நடந்து வீடு வந்து சேருவார்கள். இன்னைக்கு ஷியாமி அப்பா பாட்டு கேசட் வாங்கிட்டு வந்திருப்பார். பாட்டு கேட்க நீ வரையாடி,
தங்கையை பார்த்து கேட்டாள் பவி. வேற வேலை இல்லை, பாட்டு கேட்க யாராவது அடுத்த வீட்டுக்கு போவாங்களா? நான் வரல. ஷியாமி வீட்டில் புது டேப் ரிகார்டர் வாங்கியதிலிருந்து தான் பவித்ராவுக்கு இந்த பழக்கம். அப்பா, ஷியாமி வீட்டில் டேப் ரிகார்டர் வாங்கியிருக்காங்க, நாமளும் வாங்குவோம். அப்பா சம்பளத்தில் அதெல்லாம் வாங்க கட்டுப்படி ஆகாதுடா. அதான் ரேடியோ இருக்குல்ல, அதுல கேளு. ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அப்பாவின் பதில் இதுவாகத்தான் இருக்கும் என்பதால் கேட்பதை நிறுத்தி கொண்டாள். அப்ப ஷியாமி வீட்டுக்கு பாட்டு கேட்க போவேன், நீங்க ஒன்னும் சொல்லக்கூடாது என்று அப்பாவிடம் அனுமதி வாங்கி வைத்து கொண்டாள். உட்கார்ந்த வேகத்தில் வீட்டு பாடத்தை முடித்து, அம்மா நான் ஷியாமி வீட்டுக்கு போறேன், அந்த அதிரசத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடு, ஆன்ட்டிக்கு பிடிக்கும். அம்மா கொடுத்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு ஷியாமி வீட்டை நோக்கி நடந்தாள் பவித்ரா. ஷியாமி வீடென்றால் பவிக்கு தானாகவே ஒரு குதூகலம் ஒட்டி கொள்ளும். ஷியாமியின் நட்பா அல்லது ஷியாமி அம்மா சித்ராவின் அன்பா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பி மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நினைத்த நேரம் அங்கு சென்று விடுவாள். ஷியாமி அம்மா சித்ரா எப்பவும் பவியுடன் நட்பாக பழகக்கூடியவள். தன் அம்மாவிடம் இருக்கும் சில கட்டுப்பாடுகள் ஷியாமி அம்மாவிடம் இருக்காது என்பதால் பவிக்கு சித்ராவை மிகவும் பிடிக்கும். அவர் கட்டும் புடவையிலிருந்து வீட்டை வைத்திருக்கும் பாங்கு வரை அவளின் நேர்த்தி பவித்ராவை அவளுடைய ரசிகையாக்கிவிட்டது. அதோடு ஷியாமியின் படிப்பு, ப்ராஜெக்ட், பள்ளியில் பங்கேற்கும் போட்டிகள், விளையாட்டு என எதில் ஆர்வமாக இருந்தாலும் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தியும் உறுதுணையாகவும் இருப்பார். இதனால் சில நேரம் ஷியாமி மீது பவித்ராவிற்கு பொறாமை கூட எட்டி பார்க்கும். தன் அம்மா இப்படி இல்லை என்ற சின்ன வருத்தமும் அவளுக்கு உண்டு. ஆன்ட்டி, இந்தாங்க அதிரசம். வீட்டுக்கு வந்தவுடனே ஹோம்ஒர்க் முடிச்சுட்டேன். ஷியாமி இன்னும் முடிக்கலையா? அங்கிள் இன்னைக்கு பாட்டு கேசட் வாங்கிட்டு வருவார்னு நேத்து ஷியாமி சொன்னாள், அதான் வந்தேன். பவித்ரா ஷியாமி படிக்கும் அறையை எட்டி பார்த்துவிட்டு மறுபடியும் சமையல் அறைக்கு வந்தாள். அதற்குள் சித்ரா 2 டம்ளரில் காஃபியுடன் வந்தாள். அவள் போடும் ஃபில்டர் காஃபிக்கு பவி அடிமை. இருவரும் குடித்து கொண்டே அன்று பள்ளியில் நடந்தது என அனைத்தையும் பேச ஆரம்பித்தார்கள். படிப்பிற்கு தேவையான சில சந்தேகங்களையும் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டாள். சிறிது நேரத்தில் பவி உள்ளவாடி ஷியாமியின் குரல் கேட்டது. படிப்பிற்காகவே பிரத்யேகமாக கட்டப்பட்ட அறை போல தோற்றமளிக்கும் அளவு ஷியாமியின் அறை இருக்கும். எழுத படிக்க தனி மேஜை, நாற்காலி, கைக்கு எட்டும் தூரம் புத்தகங்கள் வைக்கும் அலமாரி, அதில் நிறைந்து கிடக்கும் எழுது பொருட்கள், ஓவிய பொருட்கள், மேலும் புதிய கணினியை வைக்க புதிய மேஜை ரெடியாக இருந்தது. படிப்பு, விளையாட்டு என ஷியாமி எதை தேர்ந்தெடுத்தாலும் அவள் பெற்றோர் அவளுக்கு அனைத்து சௌகரியமும் செய்து கொடுத்து விடுவார்கள். பவித்ரா உள்ளே சென்றதும் டப்பென்று கதவை சாத்தினாள் ஷியாமி. சில நிமிடங்களில் டேப் ரிகார்டரில் பாடல் சத்தம் அலறியது. பவிக்கு எப்பொழுதும் பாடல் அதிக சத்தத்தில் கேட்கத்தான் பிடிக்கும். அவள் வீட்டு ரேடியோவில் ஒலியை கூட்டி குறைக்கும் சிறு உருளை பழுதாகி விட்டிருந்தது. அதனால் ஒரே அளவு சத்தத்தில் தான் கேட்க முடியும். அதனால் இங்கே வந்தால் பாடலை அலற விடுவார்கள். ஷியாமி அம்மாவிடமிருந்து எந்த எதிர்ப்பும் வராது என்பதால் மிகுந்த குதூகலமாக ஆடுவார்கள். பின் சிறிது அரட்டை என பொழுதை போக்கிவிட்டு வீடு செல்வாள். சில நேரங்களில் இரவு உணவை கூட அங்கேயே முடித்துவிட்டுத்தான் வருவாள். ஆனால் இன்று எல்லாம் தலைகீழாக மாறி போனது. பாடலை அதிக சத்தத்தில் வைத்து ஷியாமி சொன்ன விஷயம் அவள் மனதில் திக்கென்ற உணர்வை தந்தது. அரசல் புரசலாக பவி கேள்விப்பட்டிருந்த ஷியாமியின் காதல் விஷயத்தை அன்று அவளிடம் வெளிப்படையாக கூற ஆரம்பித்தாள் ஷியாமி. அதோடு மட்டும் இல்லாமல் 6 மாதமாக காதலித்த குருவுடன் நாளை ஓடி போக போவதாக சொன்னதும் பதற்றத்தில் ஒடுங்கி போனாள் பவித்ரா. இப்போ எதுக்கு இவ்வளவு அவசரம் என்ற அவள் கேள்வி ஷியாமியை எரிச்சல் அடைய வைத்தது. அவங்க வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு குரு அவசரப்படுத்துறார் பவி. அவர் இல்லாம நான் எப்படி இருப்பேன்? அதான் அவரோட போயிடலாம்னு இருக்கேன். ஷியாமியிடம் ஒரு பதட்டமோ குற்ற உணர்வோ என எதுவும் தட்டுப்படவில்லை. மனதுக்கு பிடித்தவனுடன் வாழப்போகும் சந்தோஷம் மட்டுமே அவள் பேச்சில் இருந்தது. அது எப்படி அம்மா அப்பா இல்லாமல் வேறு ஒருவனுடன் போக முடியும்? ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்யணும், பப்ளிக் எக்ஸாம் எழுத வேணாமா? பவியின் மனம் தோழியின் முடிவை விட பள்ளி ப்ராஜெக்ட் பெரிதாக தெரியும் அளவே பக்குவப்பட்டிருந்தது. அலட்சியப்படுத்தவோ ஆமோதிக்கவோ அறியாத நிலையில் ஒரு பந்து வயிற்றுக்குள் சுழல ஆரம்பித்தது. அம்மாட்ட சொல்லி பார்க்கலாமே என்றாள்.
அவள் கேட்ட வேகத்தில் அவளின் வாயை பொத்தி, சத்தமா பேசாத, அம்மாவுக்கு தெரியக்கூடாது. குருவோட என்னால சேர முடியாம போயிடும். நீயும் யார்கிட்டையும் சொல்லாத, நான் சமாளிச்சுக்குவேன். குரு எல்லாத்தையும் பார்த்துப்பார். நீ கிளம்பு. பவியை அனுப்பும் வேகத்தில் இருந்தாள் ஷியாமி. எப்பொழுதும் சிரித்து கொண்டு ஜாலியா பேசிட்டு இருக்கும் சித்ரா ஆண்டி இதை தாங்குவாளா? மேலும் என்ன பேச என்ற தடுமாற்றத்துடன் இருந்தவளிடம், நாளைக்கு நீதான் எப்படியாவது சமாளிக்கணும் பவி என்றபடி சில திட்டங்களை சொன்னாள். புது பாடல் கேட்கும் பரவசத்தை மறந்து அடுத்த நாள் அவர்கள் செய்ய போகும் விஷயத்துக்கு பல யோசனைகள், திட்டங்கள் என பேச்சு திசை மாறியது. இது சரியா தவறா என்ற கேள்விக்கே இடம் தராமல் ஷியாமி அவள் செய்வதுதான் சரி என்ற முடிவோடு பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் இருவரும் அமைதியாகி ஏறிட்டனர். மடித்து வைத்த துணியை பீரோவில் அடுக்கியபடி, என்னங்கடி குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்று கிண்டல் செய்துவிட்டு மறுபடியும் கதவை மூடிவிட்டு சென்றாள் சித்ரா. எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் சித்ரா ஆண்டி இப்படி தனியே பிள்ளைகள் பேசுவதை ஒட்டு கேட்க கூட தோன்றாமல் சிரித்து விட்டு செல்கிறாள்? பவியின் எண்ண ஓட்டத்தை தடைப்படுத்தியது ஷியாமியின் பேச்சு. இருவருக்கும் ஒரு தெளிவற்ற மனநிலைதான் என்றாலும் எதையும் செய்து பார்க்கும் வயது அதை பொருட்படுத்தவில்லை. மனதில் பாரமும் சஞ்சலமுமாக வீடு வந்து சேர்ந்தாள் பவித்ரா. அவளுக்கு தன் அம்மாவிடம் சொல்லலாம் என்று இருந்தது. ஆனால் இது போன்ற விஷயங்களை இதுவரை அம்மாவிடம் பேசி பழகவில்லை என்ற ஞாபகம் வந்தது. சோறு படிப்பை தவிர அம்மாவுடன் என்ன பேசியிருக்கும்? ஷியாமி அவள் அம்மாவை கட்டி கொண்டு கொஞ்சியபடி பேசுவதை ஆற்றாமையுடன் பார்த்து வீட்டில் அம்மாவை கட்டி கொண்ட போது, வயசு பிள்ளை இப்படியா தொட்டு பேசுறது, தள்ளி நின்று பேசு என்று கத்திய அம்மாவிடம் என்னவென்று சொல்வது? அதோடு இந்த ஷியாமிக்கு பிரச்சனையை உண்டாக்கும் என்ற பயமும் அவளை எதுவும் சொல்ல விடாமல் தடுத்தது. அன்றைய இரவை தூக்கமற்ற இரவாக கடத்தினாள் பவித்ரா. இன்று ஷியாமி பள்ளிக்கு வரவில்லை. அவள் இல்லாமல் வெறுமையாக இருந்தது பவித்ராவிற்கு. ஏதோ பெரும் மன அழுத்தம் அவள் மனதை ஆட்கொண்டது. அழுத்தம் தாங்க முடியாமல் சீக்கிரமாகவே பள்ளிக்கு கிளம்பி இருந்தாள். எப்பவும் ஆட்டமும் பாட்டமுமாக பள்ளி செல்பவள் நிதானமாக ஏதோ யோசித்தபடி நடந்து கொண்டிருந்தாள். இனி எப்பொழுதும் தனியாகத்தான் பள்ளி செல்ல வேண்டுமோ? ஷியாமி இல்லாமல் எப்படி இருப்பது? 6 வருட நட்பு இன்றோடு முடிய போகிறதா? ஒரே நாளில் எல்லாமும் மாறப்போவது போன்ற ஒரு பிரம்மை அவளை பயமுறுத்தியது. இதை நான் கடந்துவிட முடியுமா, இல்லை சிக்கிவிடுவோமா என்ற பதைபதைப்பும் அவளை அலைக்கழித்தது. நேற்று மாலை வரை இயல்பாக நகன்ற பொழுதுகள் ஒரே இரவுக்குள் இவ்வளவு மாற்றத்தை கொடுத்து மன உளைச்சலுக்குள் தள்ளும் என்பதை பவித்ரா கனவிலும் நினைக்கவில்லை. ஷியாமியின் கையை பிடித்தபடி அவள் மட்டுமே துணையாகி போனவளை இன்று காணாமல் காலில் இடறிய ஒரு சிறு கல்லை துணையாக்கி கொண்டாள் பவித்ரா. எதிர்வரும் மனிதர்கள், வண்டிகள் பற்றி எந்த கவனமும் இல்லாமல் அக்கல்லை எத்திக்கொண்டே நடக்கலானாள். மனம் மட்டும் ஷியாமியை நினைத்து கொண்டிருந்தது. நேற்று அவள் சொன்னதை நினைக்க கூடாது என்ற பிடிவாதம் அவள் கல்லை எத்திய வேகத்தில் தெரிந்தது. ஓடி ஒளிந்த கல்லை தேடி அதனுடன் மல்லு கட்டியபடி நடந்தாள். ஆனால் அந்த கல் அவள் மனம் என்னும் குட்டையை கலக்கியபடிதான் இருந்தது. புதருக்குள் ஓடிவிட்ட கல்லை சலிப்புடன் தேடிக்கொண்டு அது கிடைக்காததால் விட்டுவிட்டு அருகில் இருந்த மற்றொரு கல்லை எத்தினாள். பவி பவி, சித்ரா ஆண்டியின் குரல் கேட்டது. என்னடா தனியா வர? உன் கூட தானே ஷியாமி வந்தா. டிஃபன் பாக்ஸை வீட்லயே வச்சுட்டு போயிட்டா. அதான் ஸ்கூலுக்கு வந்து கொடுக்கலாம்னு வந்தேன். கிளாஸ்ல இல்ல, அதான் தேடிட்டே வாசலுக்கு வந்தேன். நீ எதிரில் வர. அவ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு 7:30க்கே போயிட்டாள். உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு நினைச்சேன், உனக்கு இல்லையா? படபடவென்று கொட்டியவளை ஏறிட்ட பவித்ரா ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் சுதாரித்து மனதை தயார் நிலைக்கு கொண்டு வந்தாள். உழன்ற உதடுகளை நாவால் ஈரப்படுத்த முகத்தை யதார்த்தத்துக்கு கொண்டு வந்து, இல்ல ஆண்டி, அவ வரலையே, எனக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ். நேத்தே அவட்ட சொல்லிட்டேனே, அவ ரெகுலர் டைமுக்கு ஸ்கூல் வந்தால் போதுமே. பவி வார்த்தை தடுமாறாமல் பதில் சொன்னாள். ஆனால் அவள் நெஞ்சம் மட்டும் தடதடவென அடித்து கொண்டது. அவள் காதுக்கே அது கேட்டது. ஷியாமியின் அம்மா முகத்தில் லேசான பதற்றம் தொற்றியது. எங்கே போனாள்? கிளாஸ்லேயும் இல்ல, உன் கூடயும் வரல. யோசனையுடன் பவியை பார்த்தாள். அவரது பார்வை பவியின் கண்களை துளைத்த நொடி அவளை அறியாமல் தலை குனிந்தாள். அதே வினாடி சுதாரித்து, தெரியலையே ஆண்டி, வேணா சீதா வீட்டுக்கு போயிருப்பாளோ?
அவதான் அவளுக்கு ப்ராஜெக்ட் பார்ட்னர். ஏதாவது டிஸ்கஷனுக்கு போயிருப்பா. பக்கத்துல தான் ஆன்ட்டி அவ வீடு. வாங்க போய் பார்ப்போம். அரைகுறை மனதுடன் தலையசைத்த சித்ரா பவியோடு நடக்க ஆரம்பித்தாள். இருவரின் நடையிலும் இயல்பாகவே வேகம் தொற்றி கொண்டது. சிறிது நேரத்திலேயே வேகத்திற்கு தடை போட்டது போல் சீதாவே எதிரில் வந்தாள். உன் வீட்டுக்கு தாண்டி வந்துட்டு இருந்தோம். ஷியாமி அங்கே வந்தாளா? இல்லையே. ஏன், என்னாச்சு? இல்ல, ப்ராஜெக்ட் டிஸ்கஷனுக்கு உன் வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு கேட்டேன். அவ எப்பவும் உன்னோட தானே வருவான். ப்ராஜெக்ட் எல்லாம் நேத்தே முடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டாளே. இப்போது ஷியாமியின் தாய் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. சித்ராவை தேற்ற வழி தெரியாமல், கவலைப்படாதீங்க ஆண்டி, ஷியாமி இங்கதான் இருப்பாள். திரும்ப ஸ்கூல் முழுக்க தேடி பார்ப்போம். டாய்லெட் கூட போயிருப்பா. நான் போய் பார்த்துட்டு வர்றேன் என்று ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்துவிட்டு அவளும் சீதாவும் ஆளுக்கு ஒரு பக்கம் பள்ளி முழுவதும் தேடி பார்க்க சென்றனர். என்ன பிரச்சனை பவி? ஷியாமி எங்கே போனாள்? உனக்கு தெரியாம இருக்காதே, சொல்லிடி. அவ அம்மாவை பார்க்க பாவமா இருக்கு. டெய்லி குசுகுசுன்னு பேசிட்டே இருப்பீங்களே, ஏதாவது சொன்னாளா? சீதா கேள்வியை அடுக்கிக் கொண்டே சென்றாள். நீ கொஞ்சம் பேசாம இரு. நானே அவளை காணோமேனு கவலையில இருக்கேன். நீ வேற என்னை கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? போய் கேன்டீன்ல தேடு. அதற்குள் மேலும் 2 தோழிகளுக்கு விஷயம் தெரிந்து தேட ஆரம்பித்தனர். கழிப்பறை, கேன்டீன், மற்ற வகுப்பறைகள் என ஒன்றிவிடாமல் தேடினர். ஷியாமி காணவில்லை. இப்போதைக்கு இந்த விஷயத்தை கிளாஸ்ல யாரிடமும் சொல்லிடாதீங்க. நான் ஷியாமி அம்மாட்ட சொல்லிட்டு வர்றேன். தோழிகளிடம் சொல்லிவிட்டு பள்ளி வாசலை நோக்கி நடந்தாள் பவித்ரா. எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் காணும் சித்ரா ஒருவித இறுக்கத்துடனும் தளர்ந்து போன முகத்துடனும் நிற்பதை பார்த்த பவிக்கு மனம் வலித்தது. ஆன்ட்டி, ஸ்கூல் பூரா தேடிட்டேன். அவ காணோம் ஆன்ட்டி. நேத்து நீ வீட்டுக்கு வந்தப்ப உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா பவி? ஒண்ணுமே புரியலையே. மிஸ் ஏதோ அவளை திட்டுனாங்களா? எதுனாலும் என்கிட்ட சொல்லிடுவாளே பவி. வேற ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் எதுவும் ஷேர் பண்ணினாளான்னு விசாரி பவி. கண்ணில் நீர் தழும்ப அவள் சொல்ல பவிக்கும் அழுகை வந்தது. அவளுக்கு இப்பொழுதுதான் அவர்கள் செய்த தவறின் வீரியம் புரிந்தது. ஆனால் அவளுமே கையறு நிலையில் தான் இருந்தாள். ஒன்றும் சொல்லலையே ஆன்ட்டி. நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கிறேன் ஆன்ட்டி. ஒருவேளை டிஃபன் பாக்ஸ் எடுக்க திரும்ப வீட்டுக்கு போயிருப்பாளோ என்ற அடுத்த நம்பிக்கையை சித்ராவிடம் விதைத்தாள் பவி. சட்டென்று சித்ராவின் முகம் பிரகாசமானது. இருக்கலாம் பவி, நான் மெயின் ரோடு வழியா வந்தேன். ஒருவேளை அவ உங்க வீட்டு தெரு வழியா போயிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வா, நாம போய் பார்க்கலாம். ஆன்ட்டி, ஸ்கூல் பெல் அடிச்சிட்டாங்க. நீங்க வேணா போய் பார்த்து அவளை அனுப்புங்க. நான் கிளாஸ் போறேன். பவியின் மனதில் தப்பித்து கொள்ளும் அவசரம் தெரிந்தது. இல்லடா, நீயும் வா. எனக்கு மனசு ரொம்ப சோர்வா இருக்கு. நீ துணைக்கு வந்தால் வீடு வரை போக கொஞ்சம் தைரியமா இருக்கும். சித்ராவின் முகத்தை பார்த்த பவிக்கு அவளின் சொல்லை தட்ட முடியவில்லை. உடன் கிளம்பினாள். எதுவும் பேசாமல் மனதில் சிறு நம்பிக்கையுடன் நடந்த சித்ராவின் கையை பிடித்து கொண்டாள் பவி. மனதின் பயம் உடலை இயங்க விடாமல் செய்தது. அவர்கள் இருவருக்குமே நடை தளர்ந்தது. என்ன சித்ரா இந்த பக்கம் என்று கேட்டபடி திடீரென்று கமலா அக்கா எதிரில் வர சித்ராவின் முகம் மேலும் கலவரமானது. நம்ம ஷியாமியை காண என பவி ஆரம்பித்த நொடி அவள் கையை இறுக பற்றி அவளின் பேச்சை தடுத்தாள் சித்ரா. ஸ்கூல்ல ஷியாமி மிஸ் வர சொன்னாங்க, அதான் வந்தேங்க்கா. சொல்லிக்கொண்டே கமலாவின் பதிலை கூட எதிர்பாராமல் பவியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் சித்ரா. கமலா அக்கா இந்த தெருவின் லவுட் ஸ்பீக்கர். ஒன்று சொன்னால் 9ஆக திரித்து சொல்லக்கூடியவள். ஷியாமியை தேடுவதாக சொன்னால் இவளே ஒரு கதையை கட்டி விடுவாள் என்றுதான் சித்ரா வேகமாக போகிறாள் என்பதை பவி புரிந்து கொண்டாள். ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகியிருக்குமோ? ஒரு மனிதனின் பதற்றம் பல அசம்பாவிதங்களை நினைவுகளுக்கு கொண்டு வருகிறது. அதெல்லாம் இருக்காது ஆன்ட்டி, பவி சமாதானப்படுத்தினாள். அந்த நேரம் அவள் சித்ராவிற்கு அன்னையாக தன்னை பாவித்து கொண்டாள். எதிர்பார்ப்போடு வீடு வந்த இருவருக்கும் அங்கும் அவள் இல்லை என்றதும் பவியின் மனதில் கலவரம் பூண்டது. சித்ராவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. அழுகும் சத்தம் வெளியே கேட்டுவிடாதபடி சேலை முந்தானை தலைப்பை வாயில் பொத்தியபடி அழுத சித்ராவை தேற்ற வழி தெரியாமல் பவியும் கூட சேர்ந்து அழுதாள். அம்மாவை கூட்டிட்டு வரவா ஆன்ட்டி?
பவியின் கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்தாள் சித்ரா. நீ ஸ்கூல் போ, நான் ஷியாமி அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிக்கிறேன். ஸ்கூல்ல யார்கிட்டையும் ஏதும் சொல்லிடாதடா என்று வீட்டை பூட்டி டெலிஃபோன் பூத் நோக்கி நடந்தாள். ஷியாமி தன் காதலனுடன் ஓடி போவதாக சொன்ன பொழுது பதற்றமாகவே இருந்தாலும் தோழியின் காதலுக்கு உதவ போவதை பெருமிதமாக நினைத்த பவித்ராவின் மனம் ஷியாமி அம்மாவின் பரிதவிப்பின் உணர்வை கண்கூடாக பார்த்ததிலிருந்து தான் செய்த தவறின் ஆழம் புரிந்தது. பதற்றம், பயம், துரோகம் என பல கலவையான உணர்ச்சிகளுடனும் கேள்விகளுடனும் அவை தந்த பாரத்தோடும் பள்ளி நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பவித்ரா. அடுத்த 2 நாட்களில் ஷியாமியை கண்டுபிடித்து காவல் நிலையத்தில் பேசி முடித்து மொத்த குடும்பமும் இரவோடு இரவாக ஊரை விட்டு சென்னைக்கு சென்று விட்ட செய்தி பவித்ராவின் காதில் எட்டியது. விடலை பருவ விளையாட்டில் கிடைத்த அடி பவித்ராவின் மனதில் ஆழ பதிந்தும் போனது. எதுவும் தெரியாத மாதிரி சித்ரா ஆண்டியிடம் அவள் நடந்து கொண்ட விதம் இன்றளவும் அவளை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளி இருந்தது. சித்ரா ஆண்டியை பார்த்துவிட்டால் இத்தனை நாள் பட்ட மன அவஸ்தை தீரும் என்று நினைக்கையில் பவித்ராவின் மனம் லேசானது. அழுத்தி கொண்டிருந்த பாரத்தை இறக்கி வைத்த ஆசுவாசம் கிடைத்தது. சித்ரா ஆண்டியை அடுத்த 1 வாரத்தில் போய் சந்தித்தாள். அங்கு பழைய விஷயங்கள் ஏதும் பேசப்படவில்லை. பரஸ்பரம் நலம் விசாரித்துவிட்டு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். பின் அவர்களிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தவளுக்கு அவள் மனதில் இருந்த குற்ற உணர்ச்சி காணாமல் போய் மனம் லேசாகி இருந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.